அன்புடன் ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? இந்த மழையெல்லாம் பெஞ்சது இல்லைங்களா, அதில் இந்த கருவேப்பிலை செடி மட்டும் ஏதோ ஆயிடுச்சுங்க. நல்லா இருந்தது தளன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறியே ஆயிடுச்சு. சரி, இதை அப்படியே கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடலாம், இப்போ மழை சீசன் தானே, மறுபடியும் முளைச்சி வருது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குங்க, பட் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி இருந்துச்சு. சரி, ட்ரிம் பண்ணி பார்க்கலாமேன்னு தாங்க இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு. இதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருந்தால் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்பொழுதுக்கு இந்த மோர் கரைசல் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதாங்க கொடுக்குறேன். அந்த கழிச்சு விட்டு ஒரு வாரம் ஆச்சு, பட் இன்னமும் துளுத்து வரவே இல்லை. அது பார்க்கும்போது தான் சரி, ரொம்ப அடியோட எதுவும் கழிச்சு விட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்குங்க. செடியாக பார்க்கும்போது சின்ன செடி மாதிரி தாங்க இருந்துச்சு, பட் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை உருவி பார்த்தா நல்ல ஒரு பெரிய பவுல் அளவுக்கு கருவேப்பிலை கிடச்சிது. சரி, இதை அப்படியே தொக்கா செஞ்சிடலான்னு தாங்க. வாங்க கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே உருவின கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. அது நல்லா காய வச்சிடணும். தேவைப்பட்டுச்சுன்னா டிஷ்யூ வச்சு ஈரத்தை எல்லாமே தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இது எல்லாத்தையும் நல்லா பொரியட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு நான் இங்கே 5லேருந்து 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து நெல்லிக்காய் சைஸ் புளியையும் அதே போல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாகவே மிக்சியில் ஓட்டிக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, இது நல்லா பொரியட்டுங்க. அடுத்து 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே எப்படி மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவை கிடையாது. நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி இதை அப்படியே வந்து நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் சூடான சாப்பாடு சப்பாத்தியோட பேர் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.